எல்லாருக்கும் வணக்கம். எங்கடா எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? போகிக்கு லீவ் இல்லை. ஸோ எங்கே போகலான்னு பிளான் பண்ணி திருத்தணி முருகர் கோவில் கிளம்பிட்டோம். திருவள்ளூர் திருத்தணி பஸ் ஏறி திருத்தணி போயிட்டு அங்கேருந்து கோவில் பஸ் ஏறி மலைக்கோவில் போயிட்டோம். கோவில் பஸ்ஸில் மலை ஏறி போயிட்டுருக்கோம். நம்ம குட்டீஸ் 2 பேருமே காலையிலே கரெக்டாக ரெடி ஆனாங்க. சீக்கிரமாக கிளம்புனாங்க. கரெக்டாக கோவில் வந்துட்டோம். பெருசாக கூட்டம் இல்லை. ஸோ சீக்கிரமாக சாமி பார்த்துலாம்னு சொல்லிட்டு உடனே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே கோயில் சுற்றி பார்த்துட்டே நடந்தோம். கூட்டம் தான் இல்லைன்னு பார்த்தா, ஆனால் வழக்கம் போல் சொத்தை விட்டாங்க. போது லைன் போயிட்டே இருக்குது. தருணம் அவனால் முடிஞ்சாலும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விடணும் ஓடனா. வெளியே தாங்க கூட்டம் இல்லை. உள்ளே வந்தால் ஓரளவு கூட்டம் இருக்குது. ஒரு 4-5 லைன் நின்றுட்டு இருந்தாங்க. அப்படியே சுற்றி பொறுமையாக நடந்துக்கிட்டே வந்துட்டோம். எதுக்கு கோவில் வந்தோன்னா இதுக்கு தான். தருணுக்கு வெயிட்டு போடலான்னு சொல்லி கிளம்பி வந்திருந்தோம். வெள்ளை நாங்களே வாங்கிட்டு வந்தோம். அதையும் வச்சு அவங்களும் 1 கிலோ வெயிட்லாம் வச்சாங்க. ஓரளவு ஒரு வெயிட்டு சொன்னாங்க. அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலாக அமௌண்ட்டு உண்டியில் போட சொன்னாங்க. தருண் கூட பரவாயில்ல, நல்லாவே கோஆப்ரேட் பண்ணான். அழகாக அமைதியாக உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்து விநாயகர், மூலவர் எல்லாமே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக வெளியே வந்தோம். எப்பவுமே இவர் தான் ஃபஸ்ட்டு நடந்து வருவார். அப்படியே பொறுமையாக இறங்கி நடந்து வந்தார். அப்படியே வெளியே வந்து வேலுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு சாதாரணமாக கீழே வந்து ஒரு கும்பிட போட்டோம். தருணம் என் கூட அப்படியே தடையிலே படுத்துட்டாரு. அப்புறம் வேறு என்ன, ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தோம். இவனு 2 ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க. இவங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம். பொங்கல் அன்னதானம் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு முருகருக்கு ஒரு பெரிய கும்பிட போட்டுட்டு கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.